பாதி முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே போட்ட ப்ரொஜெக்ட்ல பாதி முடிஞ்சு போச்சு. ஸோ பாதியில் கொஞ்சம் அந்த 80க்கு மேலே நான் ஓப்பனாக சொல்கிறேன். 80 மேலே எடுத்தால் நமக்கு வேலை கன்ஃபார்ம். 80 கீழே எடுத்தால் அவ்வளோதான். 60க்கு மேலே எடுத்தால் 50-50. 80க்கு மேலே எடுத்தால் கன்ஃபார்ம். 60 கிலோ உள்ளவங்க விதி ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் அடுத்த கிளாஸில் கொஞ்சம் வந்து என்ன பண்ணு தம்பி, 80 கவர் பண்ணு, 90 கவர் 100க்கு வைக்கும். நான் சொல்கிறேன் வந்து 40 கொஸ்டின், 50க்கு 40 கொஸ்டின். அந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு படிக்க வச்சுருக்கேன், எழுத வச்சுருக்கேன், நடத்தியிருக்கேன், படிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து கொஸ்டின் கேட்கேன். அதில் நீங்கள் வந்து ஒரு நம்ம 50 படித்ததில் ஒரு 40 நம்மளால் கண்டிப்பாக போட முடியல அப்படின்னா பார்த்து நீ எந்த அளவுக்கு வந்து கீழே இருக்குன்னு பார்த்து. ஸோ நம்ம படிக்கிறது கொஸ்டின் தானே, படிக்காத கொஸ்டின் கிடையாது. உங்களை படிக்க வச்சுருக்கு, எழுத வச்சுருக்கு, அதில் வந்து கொஸ்டின் கேட்டு அதில் 50 கேட்டு நம்ம 40 முடிக்க முடியலன்னா பார்த்து வந்து வேலையும் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு படிப்போம் அந்த அளவுக்கு தான் வேலை நம்ம பக்கத்துக்கு வரும். பாஸ் மார்க் பக்கத்தில் படித்தோன்னா வேலையும் பக்கத்தில் இருக்கும். டிஸ்டன்ஸ் விட்டா வேலையும் டிஸ்டன்ஸ் வரும். பார்க்கலாம். சரி, 80க்கு மேலே பார்க்கலாம். கரெக்டாக பண்ணுங்க. 40 நெக்ஸ்ட் போலீஸ் டீம் அவ்வளோதான். 55க்கு மேலே தேவையான ஒட்டு கூட கிளாப் பண்ணி தம்பி. எக்ஸாம் வச்சோம், ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, இந்த 70 எப்படி நம்ம எடுத்தோம், அந்த 70 உங்களுக்கு நடத்தினேன், உங்களை படிக்க வச்சேன். எழுத உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பக்கம், தமிழ் ஒரு 30, சோசியல் ஒரு 30, சயின்ஸு ப்ளஸ் மேக்ஸ். அப்போ குறிப்பிட்ட பக்கத்தில் மட்டும் உங்களுக்கு நடத்தி அதில் வந்து உங்களை படிக்க வச்சு அதுலேருந்து நம்ம 70 கொஸ்டின் கேட்டு அதை நம்மளால் 65 எடுக்க முடியல அப்படின்னா நீ எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொன்னால் யாரும் குறை சொல்லலாம் விரும்பல. உன்னோட ரேஞ்சை நீ பரிசோதனை பண்ணி. சரி, ஓகே சார், இது நான் எடுக்கலன்னு உலகத்தில் எவனாலும் எடுக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்கும். நீ இல்லைன்னா கன்னியாகுமரிக்காரன் வரும், கன்னியாகுமரிக்காரன் இல்லைன்னா மெட்ராஸ்காரன் வரும், மெட்ராஸ்காரன் இல்லைன்னா தேனிக்காரன் வரும். எங்கெல்லாம் அந்த இடத்த பிடிக்க 1000 பேர் ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து 10,000 பேர் காம்படிஷன். ஒரே ஒரு வேகன்சி, கவர்மெண்டோட ஒரு வேகன்சிக்கு குறைஞ்சது 1000 பேர் வரிசையில் நிற்காங்க. ஸோ உனக்கு வேணும்னா 999 பேர் நீ கிராஸ் பண்ணி வந்தாகும். இல்லைன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமாக நீ நிற்பாகலாம். கூட்டமாக நிற்கணுமா சிங்கிளாக நிற்கணுமா நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் உழைப்ப போடணும். எஸ்ஐ ராஜா 54, கே அரவிந்தன் 52, ஈஸ்வரன் 49, கார்த்திகா 47, ராம்பிரகாஷ் 46, கற்பவல்லி 45, 43, 39, Karmaraj 38,
Maladika 38, Jafar 37. Where is Jafar? Missing. Rajesh Kannan 36, Murali 36, S Rajesh 35, Suresh 32, Santosh M Santosh 31, Vinod Kumar 29, Venkatesh 28, Mahalakshmi 28. எப்படி இவ்வளவு கேவலமா எடுத்திருக்கீங்க மார்க் எல்லாரும்? என்னதான் பண்ணீங்க ஒரு வாரம்? ராகுல் 28. எங்க வேணும்? பாலகணேஷ் 24, ஸ்ரீராஜேஷ் 21, சோலே ராஜா 20, ஐயனார் 78, பொன்லட்சுமி 78, சிவராமகிருஷ்ணன் 78, சேர்மகனி 78, வெள்ளத்துறை 76, யாமராஜ்குமார் 76, தங்கபாண்டி 74, சங்கரபாண்டியன் 74, மாரிராஜ் 72, காளிமுத்து 70, ஆனந்த் 70, கண்ணன் 70, மதன் கணேஷ் 68. இடையில அட்மிஷன் போறதுனால ஏதோ கொஞ்சம் குழப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். காத்தீஸ்வரன் 68, முத்துக்குட்டி 64, மாசானம் 64, கவியரசு 64, முனீஸ்வரன் பி முனீஸ்வரன் 58, ராஜேஷ் பாண்டி 58, விக்னேஷ் குமார் 58, காந்தி பாண்டியன் 54, நந்தகுமார். ஏன் நந்தகுமார் என்னாச்சு? உனக்கு பின்னாடி வந்து மார்க் கிடைக்கும். வர வர சரியில்லை. வந்தவரை பாஸ் ஆகிடுவேன் நினைச்சு. குபேந்திரன் 50, யுவராஜ் 50, எம்ஜி கருணாஸ் 42, மோகன் 38, மகேந்திரன் 38, முத்துராஜா 36, எம் ரமேஷ் குமார் 36, முனீஸ்வரன் 28. அதான் நாட்டுக்கு ஒரு கேடு. ராஜலட்சுமி 10.